இன்னைக்கான ஒரு கிளாரிட்டி. உலகத்துல ரொம்ப ஆபத்தான மனிதர் யாரு தெரியுமா? 4 பேரை அடிக்கிறதுல வீரத்தை காட்டுறவங்களோ, இல்ல கோபத்துல கத்தி மிரட்டுறவங்களோ கிடையாது. யார் ஒருத்தன் தன்னுடைய காயங்களை தனியா உட்கார்ந்து குணப்படுத்திக்கிட்டு, மத்தவங்களோட கைத்தட்டல்களுக்கு கூட காத்துட்டு இருக்காம, தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டானோ, அவன்தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான மனிதன். வாழ்க்கை அவனை சல்லடை போட்டு சலிச்சாலும், அவன் யாருக்கிட்டையும் போய் நிக்க மாட்டான். தன்னைத்தானே மறுபடியும் அவன் உருவாக்கிப்பான். வெல்கம் பேக். நான் உங்கள் முத்துச்செல்வன். இது நம்ம செல்வா டாக்ஸ் தமிழ். ஏன் அவனை ஆபத்தானவன்னு சொல்றேன் தெரியுமா? ஏன்னா வெளியில மத்தவங்க கிட்ட இருந்து வர எந்த ஒரு அங்கீகாரமும் தேவையில்லை. அவன் தன்னுடைய மனசுக்குள்ளேயே வெற்றியோட வெறிய உருவாக்கிப்பான். இத பத்தி ஐயன் திருவள்ளுவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு தெரியுமா? வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. தண்ணீர் எவ்வளவு உயரமா இருக்கோ அவ்வளவுதான் தாமரை தண்டு வளரும். அதுபோல ஒரு ஆணோட உயர்வு அவன் மனசுல வச்சிருக்கிற அந்த மன உறுதியை பொறுத்துதான் இருக்கும். மத்தவங்க தப்பிச்சு ஓடுற கசப்பான உண்மைகளை அவன் தனியா நிதானமா சந்திச்சு நின்னவன். அந்த ஒரு மன உறுதி தான் இப்போ அவனை யாருக்குமே அஞ்சாத ஒரு மனிதனா மாத்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆணுகிட்ட ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அவன் தனிமையை கண்டு நடுங்க மாட்டான். அத தன்னுடைய பலமா மாத்த விரும்புவான். அவன் யாருக்கிட்டையும் போய் நான் செஞ்சது சரியானு வேலிடேஷன் எதிர்பார்க்க மாட்டான். ஏன்னா அவன் அந்த வேலிடேஷன் தேவைகளை தாண்டி வளர்ந்துட்டான். யாரு வேணாலும் அவன் வாழ்க்கையில வரலாம், இல்ல யாரு வேணாலும் அவனை விட்டு விலகலாம். அவன் யாரையும் வற்புறுத்த மாட்டான். ஏன்னா அவனோட பலம் இப்போ அவன் கூட யாரு நிக்கிறாங்கன்னு பொறுத்தது இல்ல. யாருமே அவன் கூட இல்லாதப்போ அவன் எந்த மாதிரி மன வலிமையோட மாறினாங்கிறத பொறுத்துதான். வாழ்க்கை உங்களை உடைச்சிருக்கா, இல்ல மத்தவங்க உங்களை கைவிட்டு இருக்காங்களா? கவலைப்படாதீங்க. உங்களை நீங்க கைவிடாத வரைக்கும் உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. அந்த ஒரு பாரத்தை சுமந்துகிட்டு இன்னைக்கு நீங்க எழுந்து வந்து நிக்கலையா? அப்போ நீங்க தான் அந்த மரியாதைக்கு உரிய ஆள். தொடர்ந்து முன்னேறுங்க. ஏன்னா உங்களோட மன உறுதி தான் உங்களை ஒரு அசைக்க முடியாத சக்தியா மாத்தும். மத்தவங்களை எதிர்பார்க்காம தன்னைத்தானே மறுபடியும் உருவாக்கிக்கிற ஒரு ஆணுக்கு முன்னாடி எந்த ஒரு தடையும் இருக்காது. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் வீடியோக்களுக்கு செல்வா டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை உடைச்ச வாழ்க்கைய நீங்க எப்படி திரும்ப உருவாக்குறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு ஒரு புதிய தகவலோடு சந்திப்போம். இது உங்கள் செல்வா டாக்ஸ் தமிழ்.